வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் இட் தமிழ். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் இந்த ஒரு 1.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் வண்டி எடுக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. ஏன்னா இந்த ஒரு செக்மெண்ட்டில் வர பைக்ஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து ஓரளவுக்கு நல்ல மைலேஜும் இருக்குது, ஓரளவுக்கு ப்ரைஸிங்கும் உங்களுக்கு 1.5 லேக்ஸ் உள்ள வருதுன்றப்ப நிறைய பைக்குகள் வேல்யூ ஃபார் மணியாகவே இருக்குது. இதுக்கு ஈக்குவலான இதை விட கொஞ்சம் ப்ரைஸிங்கில் டிஃப்ரென்ஸான ஒரு செக்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், அது வந்து இந்த நியர் டு 1.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட். நீங்கள் அப்படியே ஒரு 1.5ல பைக் பார்க்குறீங்கன்றப்ப நிச்சயமாக இந்த நியர் டு 1.5மே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதில் இருக்கிற பைக்ஸுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வராது, ஜஸ்ட் இன்னும் ஒரு 5,000 10,000 அது மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஆனால் அந்த டிஃப்ரென்ஸுக்கு ஒர்த்தான நிறைய விஷயங்கள் அந்த வண்டியில் இருக்கும். அது மாதிரி விஷயங்களை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்க்க நடிச்சு அந்த கிளட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்கப்பா. சரி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு பஜாஜோட பல்சர் N160 நாமங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு அக்ரெசிவ் அண்ட் நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு டோனில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன்னு சொல்லலாம். டிசைன் விஷயத்தில் நிச்சயமாக அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ்க்கு இந்த வண்டியில் குறையில்லை, நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைன் டோனோடய இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, இதில் உங்களுக்கு ஒரு 164.8 cc-க்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்குங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், வெட் மல்டிபிளெட்ஸ் கிளச்சு. இந்த இன்ஜினால 15.68 bhp ஆஃப் பவர்ஸையும் 14.65 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ஒரு 160லே இதுதான் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கான ஒரு டீசென்ட் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 120 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க கம்பெனி தரப்புலேருந்து. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 45 kmpl வரைக்கும் சொல்கிறாங்க. நிச்சயமாக இந்த வண்டியோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு இது தர ஒரு மைலேஜ் ஒரு நல்ல ஒரு மைலேஜ்னே சொல்லலாம். சரி, ஓகே. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் பிரேக்கு, டுவெல் சேனல் ABS. பிரேக்கிங் விஷயத்தில் என்னோட ஒரு ஆஃப் த ஃபேவரட்டான ஒரு பைக்கு இந்த பஜாஜோட பல்சர் N160. அதுக்கு காரணம் பார்க்கும்போது பிரேக்கிங் பைட்டு, அது இல்லாமல் இதில் டுவெல் சேனல் ABS அது மாதிரி விஷயங்கள்லாம் மெக்கானிக்கலி சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக இந்த 160ல் இதுதான் டுவெல் சேனல் ABS வச்சு வந்த ஒரு பைக்கு, அதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இல்லையா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட்டு 152 kg கிட்ட வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 795 mm கிட்ட வரைக்கும் வருது. ஹேண்டலிங் ரொம்ப கஷ்டமாக இருக்க போகிறது, ஈஸியாக தான் இருக்கும் ஓரளவுக்கு. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் வேரியன்ட்டு 1,47,000 ஸ்டார்டிங். இதில் வந்து ABS வராது உங்களுக்கு. அதுக்கடுத்து டாப் மாடல் வந்து ABS வராதுன்னா அதில் டுவெல் சேனல் ABS வராது, சிங்கிள் சேனல் ABS மட்டும் வரும். அதுக்கடுத்து உங்களுக்கு டாப் மாடல் வந்து 1,59,000 வரைக்கும் வருது. இதில் வந்து கொஞ்சம் பெரிய டிஸ்க் பிரேக்ஸ், டுவெல் சேனல் ABS, பிரேக்கிங் பைட் அது மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக எக்ஸலண்ட்டாகவே இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். சரி, இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு ஹோண்டாவோட SP160. ஆமாங்க, இந்த ஒரு நியர் டு 1 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு 160 cc மோட்டர் சைக்கிள் எடுக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஹோண்டாவோட SP160 உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு வெர்சைலான டோனில் இருக்கக்கூடிய ஒரு டிசைனாக சொல்லலாம். ஒரு ஸ்போர்ட்டினஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு ஃபேமிலி யூசேஜ் அதை மாதிரி மற்ற விஷயங்களுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு டிசைன் டோன் இருக்கிறதுனால டிசைனில் அந்த ஒரு வெர்சாலிட்டின்ற விஷயத்தில் குறையில்லை. நிச்சயமாக நல்ல ஒரு டிசைன் டோன் கொடுத்துருங்க. டிசைன் குட். சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்க, இதில் உங்களுக்கு ஒரு 162.71 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிபிளெட்ஸ் கிளச் தான் வரலாம். இந்த இன்ஜினால 13.27 bhp ஆஃப் பவர்ஸையும் 14.58 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து 110 km/h வரைக்கும் ரீச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் போகுது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த அளவுக்கு இதுவுமே இந்த ஒரு 160ல் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது, டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான். பட் இந்த வண்டி தான் இந்த ஒரு 160 செக்மெண்ட்லேயே பெஸ்ட் மைலேஜ் வெஹிக்கிள்னே சொல்லலாம். ஏன்னா வச்சுக்கோங்க, இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 50 kmpl வரைக்கும் சொல்கிறாங்க. ஒரு லிட்டருக்கு 50 km/l வரைக்கும் போகிறதுன்றது இந்த ஒரு 160 செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு விஷயம். அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜ் எதிர்பார்க்குறேன். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அது ஒரு க்ரூசிங், அதுக்கடுத்து வண்டியோட அந்த ஒரு பவர் மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், அது இல்லாமல் வண்டி ரிஃபைண்டாக இருக்கணுன்றப்ப இந்த ஹோண்டாவோட SP125 உங்களுக்கு ஒரு SP160 உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ஸ்டாண்டர்டாக வந்துடும், பின்னாடி வந்து ட்ரம்மர் டிஸ்க்ன்ற 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எதை எடுத்தாலும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் சிங்கிள் சேனல் ABS வந்துடும். பிரேக்கிங் ஓகேவாக இருக்கணும் வச்சிங்கன்னா, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, சூப்பரான ஒரு பிரேக்கிங், அந்த வண்டிக்கு ஏற்ற ஒரு பிரேக்கிங். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 139 kg கிட்ட வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 796 mm கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் கொஞ்சம் அதிகம் தான், பட் வண்டி ஓட்டத்துக்குலாம் நிச்சயமாக ஈஸியாக தான் பாருங்க. சரி, ஓகே. பட்
வெயிட் லைட்டாக ஹெவியாக தான் ஃபீல் ஆகுது, அந்த ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேன். பட் வண்டி ஓட்டிடலாம், பெரிய பிரச்சனை இல்லை. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டி ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு நீங்கள் ட்ரம் வேரியன்ட் போகிறீங்க, அதான் பின்னாடி ட்ரம் வேரியன்ட் போகிறீங்கன்றப்ப 1,50,000 கிட்ட வரைக்கும் வருது. அதான் டுவெல் டிஸ்க் வேரியன்ட் போகிறீங்கிறப்போ 1,55,000 வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ரியலி ஒரு வேல்யூ ஃபார் மணி ஒரு வெஹிக்கிள்னு இந்த ஒரு ஹோண்டாவோட SP160 சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்க்கலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு யமாவோட FZ-F5 வெர்ஷன் 4 ஆமாங்க. இந்த ஒரு பைக்குமே இந்த ஒரு நியர் டு 1.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் ரியலி ஒரு ஒர்த்தான ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டி டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு ப்ரீவியஸ் ஜெனரேஷன் Yamaha FZ-ஓட அதே ஒரு டிசைன் தான், பட் ஹெட்லைட்டில் மட்டும் சேஞ்சஸ் உண்டு. பட் ரியலி டிசைன் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு மேஸ்குலராக நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு டோனில் இருக்குதுன்னே சொல்லலாம். டிசைன் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு குறை இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் பில்ட் குவாலிட்டி அது மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிங்கன்னா அங்கே கொஞ்சம் சுமார் தான். பட் டிசைன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரியலி அதில் எந்த வித குறையுமே இல்லை. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் ஐஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் பாக்ஸ் தான், வெட் மல்டிபிளேட் கிளச் தான். ஓரளவு இன்ஜின் பற்றி சொல்லலாம், இதுவுமே நல்ல ஒரு ஸ்மூத் அண்ட் மோர் ரிலேபிளான ஒரு இன்ஜினே சொல்லலாம். சரி ஓகே, இந்த இன்ஜின் பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் 12.2 bhp ஆஃப் பவர் சிம் 13.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் பிடிச்சிருது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 115 km/h, அதான் 115 அந்த ஸ்பீடு வரைக்கும் போக முடியுது. பர்ஃபார்மன்ஸில் ரொம்பலாம் சொல்லும்படி இல்லை, ஓரளவுக்கு டீசென்ட்லான பர்ஃபார்மன்ஸ் தான். பர்ஃபார்மன்ஸ் இதுவுமே இந்த ஒரு 150ல் இதுதான் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது, ஓரளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பட் வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 50 km/லிட்டர் வரைக்கும் சொல்கிறாங்க. இந்த ஒரு 150 செக்மெண்ட்டில் இந்த வண்டிக்கு 50 km/லிட்டர்ன்றது நிச்சயமாக நல்ல ஒரு மைலேஜ். அது இல்லாமல் இந்த வண்டி வந்து டோட்டலி நீங்கள் ஓடுற ரைடிங் ஸ்டைலை பொறுத்தளவுக்கு வண்டியோட மைலேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்ல ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப இதை விட கூட நல்ல பெட்டர் மைலேஜ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சிங்கன்னா இதில் உங்களுக்கு டுவெல் டிஸ்க் தான், டுவெல் சேனல் ஏபிஎஸ் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தாங்க. பிரேக்கிங் பைட்லாம் சூப்பராக இருக்குது, பட் பின்னாடி ஏபிஎஸ் இல்லைன்றது கொஞ்சம் ஒரு டிசப்பாயிண்டான ஒரு விஷயமாக தான் இருக்குது. சரி ஓகே, பட் இருந்தாலும் பார்த்துப்போம். சரி ஓகே, ஆகமத்தில் வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 136 kg தான். வண்டி ஹெவியாலாம் ஃபீல் ஆகாது, லைட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 790 mm தான். சீட் ஹைட்டும் ஓரளவுக்கு ஷார்ட் ரைடர்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் எக்கி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஓரளவுக்கு டால்னா நோ ப்ராப்ளம், ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் 1,59,000 கிட்ட வரைக்கும் வருதுங்க. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி வெஹிக்கிள் Yamaha தரப்புலேருந்து நல்ல ஒரு டிசைனோட இருக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த Yamahaவோட FZ-F5 வெர்ஷன் 4 நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R. ஆமாம், 4V கிடையாது, நார்மல் தான். 4V வந்து உங்களுக்கு 70,000 கிட்ட ஆன் ரோட் போயிடுது, அதனால் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு கேட்டிங்கன்னா இதுவே மோர் தென் எனஃப் தான். பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்காதவங்களுக்கு இது மோர் தென் எனஃப். மற்ற விஷயங்கள் எல்லாமே இது பர்ஃபெக்டாக லோட் பண்ணியிருக்கு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஒரு யூனிக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டோனில் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டிசைன் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு டோனில் இருக்குன்னே சொல்லலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் ஐஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் இதில் உங்களுக்கு ஒரு 163cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிபிளேட் கிளச் தான். ஓரளவு இந்த இன்ஜினால் 15 bhp ஆஃப் பவர் சிம், அதுக்கடுத்து 14 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் பிடிச்சிருந்தது. டாப் ஸ்பீட் கம்பெனி தரப்புலேருந்து 107 சொல்கிறாங்க, பட் வண்டியால் அதுக்கு மேலேயும் போக முடியுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 160ல் ஓரளவுக்கான நல்ல பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த வண்டியோட ஆக்சலரேஷன் செம்ம சூப்பராகவும் இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு ஒரு 46 kmpl வரைக்கும் சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இது மைலேஜ்லையுமே ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் இல்லை உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்கு, பேக்கில் ட்ரம் பிரேக் அது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரி ஓகே, சிங்கிள் சேனலே பேசிட்டு வந்துடும். பிரேக்கிங் விஷயத்தில் ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு பைட் இருக்குது, பின்னாடி எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, பட் கம்பைன் பண்ணி அடிக்கிறீன்றப்ப நிறுத்தலாம். சரி ஓகே, வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம் 136 kg.5 kg. ஓரளவு இந்த செக்மெண்ட்டில் வர மோஸ்ட் ஆஃப் தி பைக் இந்த வெயிட்டில் தான் இருக்குது உங்களுக்கு. சரி ஓகே, அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. அப்படின்னு பார்க்கும்போது ஹேண்டலிங் மாதிரி விஷயங்கள் இந்த வண்டியில் ஈஸியாகவும் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த வண்டியோட ஹேண்டலிங் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபன் டு ரைடுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. வண்டி ஓட்டணும்னு தோணிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி ஒரு பைக்கில் அது நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீமே 125 நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160 வரும். ஏன்னா வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி அப்படியே ஒரு ப்ளஷ்ஷியாக இருக்கும் வண்டி. அதனால் வண்டி ஓட்டுறதுக்கு போர் அடிக்காது, வண்டி திறந்து ஓட்டிக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஒரு விஷயம் எனக்கு இதில் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி.
சரி ஓகே நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் அதான் பற்றி பேசிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பிரேக்ஸ் பற்றியும் பேசியாச்சு. சரி ஓகே ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டோர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேஸ் வேரியன்ட்டு உங்களுக்கு 1,47,000 உங்களுக்கு வருது. டாப் வேரியன்ட்டு 1,63,000 வரைக்கும் வருது. இது ஒரு ப்ரைஸிங்கில் ரியலி ஒரு வேல்யூ ஃபார் மணி. வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்பா இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 160R மிச்சம் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் இருக்கு. எந்த லிஸ்ட்டிங்கில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு டிவிஎஸோட அப்பாச்சி RTR 160 ஆமாம், ஒரு யங்ஸ்டார் யூஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்கு டிவிஎஸ் தரப்புலேருந்து எதிர்பார்க்குறீங்கன்றப்ப அதுவும் பட்ஜெட்லேயும் இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், மைலேஜும் இருக்கணும், ஃபீச்சரும் இருக்கணுன்ற மாதிரி எல்லாத்துலேயும் டிக்காக போட்டிருக்கிற ஒரு பைக் எதிர்பார்க்குறீங்கன்றப்ப அது நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTR 160 சொல்லலாம். சரி ஓகே ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைனில் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியில் எந்த குறையும் இல்லை. நல்ல ஒரு அட்ராக்டிவான நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் அண்ட் மோர் அக்ரெசிவ் டோனில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் விஷயத்தில் இட்ஸ் ரியலி செம்ம சூப்பர், நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 160cc-க்கான 4 வால். அதுலேயும் குறிப்பாக இது வந்து உங்களுக்கு ஆயில் கூல்டு இன்ஜின். இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில் இதில் ஒரு 5 ஸ்பீக்கர் பாக்ஸ் வேணும் மல்டிபிளேட்ஸ் கிளச் வரலாம். இந்த இன்ஜினாலும் பார்த்தோன்னா வச்சுங்களேன் 17.31 bhp ஆஃப் பவர்ஸும் 14.73 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இது ஒரு 160 செக்மெண்ட்டில் இது ஓரளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்து எடுக்கிறீங்கன்றப்ப இந்த ஒரு 160ல் இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாகவும் இருக்குது. சரி ஓகே நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து 114 km/h வரைக்கும் இது சொல்கிறாங்க. பட் இந்த வண்டியால் அதுக்கு மேலேயும் போக முடியுது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 45 kmpl வரைக்கும் சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக நீங்கள் ஒரு டீசென்ட் ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப மேபி ஒரு பெட்டர் மைலேஜ் எடுக்கலான்றதுல டவுட்டே கிடையாது. சரி ஓகே நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ஸ்டாண்டர்டு, பின்னாடி வந்து ட்ரம் ஆர் டிஸ்க்ன்ற மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு டுவெல் சேனலும் இருக்குது, சிங்கிள் சேனலும் இருக்குது. அதனால் பிரேக்கிங் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக எந்த பிரச்சனையும் இல்லை. பிரேக்கிங் பைட்டு எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலனாலும் டுவெல் சேனல் எபிஎஸ் இருக்குதுன்றப்ப அந்த விஷயத்தில் எனக்கு கவலை கிடையாது. பிரேக்கிங் நம்பி ஒரு பிடிக்கலாம். சரி ஓகே ஆக மொத்தத்தில் வண்டியோட டோட்டல் வெயிட் 144 kg, சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 800 mm கிட்ட வரைக்கும் வருது. அதனால் உங்களுக்கு ஹேண்டிலிங் மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வண்டியோட ரைடிங் போர்ஷனில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா புதுசாக தான் இருக்கும். பட் ஓட்ட பழகிக்கலாம் பார்த்துருக்கேன். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவு பேஸ் வேரியன்ட்டு உங்களுக்கு 1,55,000 வரைக்கும் வருது. டாப் வேரியன்ட்டு 1,64,000 வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய பெஸ்ட் நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய நல்ல லுக் இருக்கக்கூடிய ஒரு 160cc மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த டிவிஸோட அப்பாச்சி RTR 160 ரியலி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த லிஸ்டிங் வீடியோவை நம்ம இங்கேயே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட்லி பண்ணி வைங்க. இப்போதைக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you later.